ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயம். ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். அதை வந்து சில என்டர்பிரினர்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சில அவாய்டபிள் மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து அவங்க ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 5 மிஸ்டேக் பற்றி சொல்ல போகிறேன். அந்த 5 மிஸ்டேக் வந்து என்டர்பிரினர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 1, மார்க்கெட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறதே இல்லை. இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு செல் பண்ண தான் இறங்குறாங்களே தவிர அதுக்கு உண்மையாலுமே வந்து ஒரு டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணுறதில்ல. அதுக்கு டிமாண்ட் இல்லாமையே வந்து அந்த ப்ராடக்ட் போய் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை யார் வாங்குவாங்க? அப்போ இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் இருக்கா மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அண்ட் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கான காம்படிட்டர்னு இருப்பாங்க இல்லையா, அந்த காம்படிட்டரை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். ஆனால் இதை வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பண்ணாமல் போகிறதுனால தான் அவங்களுடைய ஃபெயிலியருக்கு வந்து முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான். அந்த சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது அவங்கள வந்து ரொம்பவுமே அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடுது. இந்த மிஸ்டேக்கை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ், செம்ரஷ், இண்டஸ்ட்ரி ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அந்த டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமாக வந்து சர்வேஸ் எடுங்க. சர்வேஸ் மூலமாக வந்து நீ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு. இன்டர்வியூஸ் எடுங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். மிஸ்டேக் நம்பர் 2 வந்து உங்கள் ப்ராடக்ட்டை மட்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்படி ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர் மேலே இருக்கிற அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாயிரும். இப்போது உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்ட் தான். அது உங்கள் ஐடியா. அந்த ஐடியாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கஸ்டமர், உங்கள் கன்சியூமருக்கு. உங்கள் கன்சியூமரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தானே அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கன்சியூமர் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலாக வந்து ஒரு கொஷினை கேளுங்க. நான் என்ன ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன்? என் கன்சியூமருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறத கேளுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதுக்கான பதில். நீங்கள் உங்கள் கன்சியூமரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் ஆனது செல்லே ஆகாது. அப்படி நீங்கள் சால்வ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது செல் ஆகும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் கன்சியூமர் கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்க மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் கன்சியூமரோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூபிள். அவங்க ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து நம்ம இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ ஃபைனலி என்ன, நீங்களே உங்களை கேட்டு பார்க்கணும். நான் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்? என் கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணுறேன்னா என் ப்ராடக்ட் மூலமாக அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். ஒரு கன்சியூமர் வந்து உங்ககிட்ட வரணுன்னா எதுக்காக வருவாங்க? அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்லை ஒரு ப்ராடக்ட் இல்லாத ஃபீச்சர் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தான் வருவாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தேடி தான் வராங்களே தவிர அந்த ப்ராடக்ட் வாங்குறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அப்போது அந்த ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு நல்ல ஆண்டர்பிரினர்னா எப்படி இருக்கணும்? என் ப்ராடக்ட் முக்கியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு கஸ்டமர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3 வந்து சரியான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் அந்த கேஷ் ஃப்ளோவில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும். அப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 82% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த கேஷ் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ்னால தான் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா குயிக் புக் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் மூலமாக வந்து உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த டூல்னு இல்லை, நான் வந்து
எனக்கு தெரிஞ்ச டூலை சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டூல் தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டூலை யூஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா வந்து இன்கமையும், எக்ஸ்பென்சஸையும் வந்து கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அத ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எப்போ வந்து எமர்ஜென்சி வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான காஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் தேவைப்படலாம். அதனால அதுக்கு தேவைப்படக்கூடிய காசை வந்து நீங்க தனியா வந்து அதுக்கான ஒரு போர்ஷன எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4 வந்து நீங்களே எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு ஆன்டர்பிரினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டர்பிரினர் வந்து அவங்களே சிஇஓவா இருப்பாங்க, அவங்களே மார்க்கெட்டரா இருப்பாங்க, அவங்களே அக்கவுண்டன்ட்டா இருப்பாங்க. அண்ட் அவங்களே கஸ்டமர் சர்வீஸையும் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இப்படி ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே அவங்க தலை மேல அவங்களே போட்டுக்கும்போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. அப்போ நல்ல ஒரு மைண்ட் செட் இருந்தா தானே நம்மளுடைய குரோத் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன விஷயம் வருமோ, நீங்க அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்க நல்லா வரும். இப்ப எனக்கு வந்து அக்கவுண்ட் பார்க்கறது வந்து எனக்கு நல்லா வரும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அத மட்டும் பாருங்க. ஸோ அத மட்டும் பார்த்துட்டு, அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அதுல எப்படி ஹையர் ரிசல்ட் கொண்டு வருதுன்னு பாருங்க. மிச்ச ஒர்க்லாம் வந்து இப்ப Fiverr, Upwork இந்த மாதிரியான ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் குடுக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு பெஸ்ட்டான ஒரு ஆள வந்து நீங்க ஹையர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து இவ்ளோ ஹார்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 ஹார்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறையும். அண்ட் இன்னியும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் கிட்ட வந்து நீங்க கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நியூ ஐடியாஸ் கிடைக்கும். இன்னியும் வந்து உங்களுக்கு பிசினஸ் குரோத் பண்றதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பா உங்க வொர்க்க வந்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் பண்ற வேலையே அதுதான். எல்லா வேலையும் தூக்கி தான் மேல போட்டுக்கிட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிக்கிட்டு, கடைசியில வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமயே அந்த பிசினஸ் விட்டு ஓடுறது. மிஸ்டேக் நம்பர் 5 வந்து பிஸ்னஸ் பிளான வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது. நெறைய ஆன்டர்பிரினர்ஸ் வந்து இதே தான் பண்ணுவாங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. இப்படி கிரியேட் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. சில சமயம் வந்து நமக்கு தேவையில்லாத இடத்துக்குலாம் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாரி நடக்கும். அண்ட் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்தது வந்து நீங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, அந்த டெசிஷன் வந்து உங்க கோலோட அலைன் ஆயிருக்கணும். அப்படி அலைன் ஆகாம இருந்துச்சு அப்டின்னா, அந்த டெசிஷன் அப்படிங்கிறது தப்பா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ் பிளான் இருக்கணும். அப்படி ஒரு பிசினஸ் பிளான் இருந்தா தான், நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்? நம்ம யாருக்கு பிசினஸ் பண்றோம்? முதல்ல நம்ம ப்ராடக்ட் செல் பண்றோமா? இல்ல சர்வீஸ் செல் பண்றோமா? நம்ம வந்து நம்மளுடைய அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜ் என்ன? அவங்களுடைய டெமோகிராபிக்ஸ் என்ன? இன்ட்ரெஸ்ட் என்ன? இந்த மாரி பல கேட்டகரீஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரியாமயே, புரியாமயே வந்து ஒரு பிசினஸ் பிளான் கிரியேட் பண்ணாம இருந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்? முக்கியமா வந்து நம்ம என்ன மாரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ் யூஸ் பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிசினஸ் பிளான் இருந்தா மட்டும் தான் நம்மனால ஜெயிக்க முடியும். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பேசிக் டூல் இருக்கு. அந்த டூல் வந்து லைவ் பிளான் அப்படிங்கிற ஒரு டூல். அந்த டூல் மூலமா வந்து இப்ப நீங்க பேசிக்கா வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்க பிசினஸ் வந்து இன்னியும் எவால்வ் ஆக நீங்களும் வந்து அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த டூல் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணுங்க. அந்த டூல் நல்லா இருக்கான்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் ஒரு குட்டி ரீகேப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நம்ம மார்க்கெட் ரிசர்ச் வந்து ஸ்கிப் பண்ணிறது. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதையும் நீங்க பண்ணணும். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணினீங்கன்னா தான் முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். மிஸ்டேக் நம்பர் 2 வந்து ப்ராடக்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, உங்க கஸ்டமர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுறது. கண்டிப்பா வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து நீங்க ஒரு வேல்யூவான விஷயங்கள குடுக்கணும். நீங்க வந்து என்ன மாரியான ப்ராப்ளம அவங்களுக்கு சால்வ் பண்ணி குடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் 3 பாயிண்ட் வந்து புவர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட். ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்ட்டா வந்து பண்ண தெரியறதில்ல. உங்க கேஷ் ஃப்ளோவ வந்து கரெக்ட்டா ட்ராக் பண்ணணும். எந்த இடத்துக்கு நம்ம கரெக்ட்டா பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருக்கணும். அண்ட் மிக முக்கியமான விஷயம் வந்து அவசர காலத்துக்கு தேவைப்படக்கூடிய பட்ஜெட்ட வந்து நீங்க ஒதுக்கி வச்சிரணும். மிஸ்டேக் நம்பர் 4 வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறது. அது வந்து உங்களுக்கு ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். அதனால வந்து நீங்க ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் வந்து நீங்க பார்த்துக்கணும். அண்ட் மிஸ்டேக் நம்பர் 5 வந்து பிசினஸ் பிளானே இருக்கிறதில்ல. ஒரு பெர்ஃபெக்ட்டான மேப் இருக்கணும். உங்களுடைய கோல்ஸு, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான பிசினஸ் பிளான் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு வரதான் செய்யும். நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா தவறுகள் மூலமா வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அண்ட் அதிலிருந்து வந்து நம்ம வந்து வெளிய வந்துரலாம். ஓகே தான். ஆனா அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம பயணத்துல வந்து அது ஒரு பார்ட் தான்.
இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்றது மூலமா கண்டிப்பா வந்து உங்களுக்கான சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நீங்க ஆன்டர்பிரினியரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஒரு பிக்கஸ்ட்டான ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவிகள உங்களுக்கு செய்யறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஸோ இப்படி லைக் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். நான் இன்னியும் வந்து அதிக வீடியோஸ் பண்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.